Hi friends, welcome to Johana Academy. நம்ம சேனல் சார்பா பாத்தீங்கன்னா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்காக ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போறோம். அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 5 தலைப்புகள் நீங்க படிக்கணும். அந்த தலைப்புகள் என்னென்ன, அந்த தலைப்புகளுக்கு ஸ்கூல் புக்ல எந்தெந்த பாடங்களெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சரிங்களா? சோ இந்த 5 தலைப்பை நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களுக்கு 12ல இருந்து 15 கொஸ்டின் வரை உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே. இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதற்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டா நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இல்ல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து அவைலபிளா இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் தலைப்பு நீங்க படிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சரிங்களா? சோ இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 4 கேள்விகள் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 2022ல பாத்தீங்கன்னா 5 கேள்விகள் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த தலைப்புக்கு ஸ்கூல் புக்ல எந்த பாடத்தெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th சயின்ஸ் புக்ல உடல் நலமும் சுகாதாரமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். ரெண்டாவதா 9th சயின்ஸ் புக்ல ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். அது போக 11th சத்துணவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் உண்டு. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்ல நியூட்ரிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த புக்ல உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள், அதுக்கப்புறம் நீர், இந்த பாடத்தை நீங்க படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 3 பாடத்தை நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 மார்க் உறுதியா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. சரிங்களா? ஒருவேளை இது படிக்கிறதுக்கு அதிகமா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உள்ள நோட்ஸ் மாதிரி கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஸோ அப்படியும் இருக்கு. ஸோ இதே மாதிரி முக்கியமான தலைப்புகள்ல உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு நம்ம பேட்ச்ல டாபிக் வைஸ் ஷீட்டா கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதிகமா படிக்க நேரம் இல்லை, நான் கம்மியா படிச்சு பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்கான லாஸ்ட் 40 டேஸ் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதில் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்புகள் தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ அதுல கொடுக்கக்கூடிய தலைப்பை மட்டும் நீங்க தெளிவா படிச்சாலே தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்க பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அந்த லாஸ்ட் 40 டேஸ் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்காங்க. அடுத்தது 2வது தலைப்பு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள். சரிங்களா? ஸோ சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல கிட்டத்தட்ட 7 கேள்விகள் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2022ல பாத்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இந்த தலைப்பை ஸ்கூல் புக்ல நீங்க எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். ரெண்டாவதா 12th சுவாலஜி புக்ல சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். மூணாவதா 12th பாட்னி புக்ல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். நாலாவதா 12th பாலிட்டி புக்ல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அக்கறைகளும் உலகமயமாதலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சம்பந்தமான மாநாடுகள், உடன்படிக்கைகள், இதை மட்டும் நீங்க படிக்கணும். சரிங்களா? சோ முதல் 4 பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு நீங்க படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வனங்களுக்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல எங்கெல்லாம் வனங்களை பத்தி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது, ஃபுல் பாடத்தை படிக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அதே 10th சோசியல் புக்ல தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்திலையும் எங்கெல்லாம் வனங்கள் பத்தி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. சரிங்களா? அடுத்தது 3வது தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றம். சரிங்களா? சோ இந்த பாராளுமன்றம் தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 2 கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. 2022ல 2 கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த தலைப்பு நீங்க எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th சோசியல் புக்ல உள்ள மத்திய அரசு பாடம் நீங்க படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 12th பாலிட்டி புக்ல உள்ள சட்டமன்றம் பாடம் படிக்கணும். 12th பாலிட்டி புக்ல உள்ள ஆட்சித்துறை பாடங்கள் படிக்கணும். சோ இந்த 3 பாடங்களை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா 2 மார்க் உங்களுக்கு உறுதியா வந்துடும். சரிங்களா? அடுத்தது பாருங்க கனிமங்கள். சோ இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல நடந்த எஸ்ஐல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022ல நடந்ததுல 3 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சோ இந்த வளங்கள் பகுதிக்கு நீங்க எந்த பாடம்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
7th சோசியல் புக்ல வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். 10th சோசியல் புக்ல வளங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். 12th ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னா வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு, ஸோ அந்த பாடத்தையும் நீங்க படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க மின்னியல் தலைப்பு. ஸோ இந்த மின்னியல் தலைப்பு இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து உங்களுக்கு 2023ல 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, 2022ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மின்னியல் தலைப்புல நீங்க ஸ்கூல் புக்ல எந்த பாடத்தெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th சயின்ஸ்ல செகண்ட் டேர்ம்ல மின்னியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். 7th சயின்ஸ்ல செகண்ட் டேர்ம்ல மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். 8th சயின்ஸ் புக்ல மின்னியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். 9th சயின்ஸ் புக்ல மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். 10th சயின்ஸ் புக்ல மின்னோட்டவியல் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். 12th பிசிக்ஸ் வால்யூம் 1ல பாத்தீங்கன்னா மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்துல உள்ள புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட் இதெல்லாம் நீங்க படிக்கணும். சரிங்களா? ஸோ டோட்டலா இந்த 5 தலைப்பு நீங்க படிச்சீங்க அப்படின்னா உறுதியா வரக்கூடிய தாலுக்கெஸ்ஐ எக்ஸாம்ல உங்களுக்கு 12ல இருந்து 15 கொஸ்டின் வரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம டாபிக் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 35 டாபிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த 35 டாப்பிக்கை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு புக் பேக் கொஸ்டின் பாக்ஸ் கண்டென்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், வரக்கூடிய தாலுக்கெஸ்ஐ எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் நம்ம தாலுக்கெஸ்ஐ எக்ஸாமுக்கான பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரீ ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி. சரிங்களா? நம்ம வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? தேங்க்யூ.